தகவல் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. தகவல் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேசிட்டு இருக்கோம். பேசி முடிச்ச பிறகு உங்ககிட்ட சொல்லுவோம். இப்படி வந்து கார் இங்க வந்து அங்க வந்து எதுக்கு நாங்க வராம எங்க போறோம் சொல்ல போறோம். 25 இடங்கள் கொடுக்க திமுக முன் வந்திருக்காங்க. நாங்க அதை ஏத்துக்கலன்னு கிறிஸ்தவனுங்க பேட்டி கொடுத்திருக்காரு சார். ஒரு நிமிஷம். நாங்க பேசிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க சொல்லுவோம். இதுக்கு மேல நான் சொல்றேன். 25 இடங்கள் நோட்டிபிகேஷன் வரலங்க. பேசிட்டு இருக்கோம். ப்ளீஸ். திமுக தரப்புல இருந்து இன்னைக்கு தான் கடைசி நாள் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்களும் சீனியர் லீடரும் சிஎம் போய் பார்த்திருக்கீங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். அடிக்கடி தான் சந்திக்கிறோம். அதே மாதிரி தான் போய் சந்திச்சிருக்கோம். அதாவது ராஜ்யசபா எம்பி சீட் வந்து ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டது அந்த மேகதாது அணை விவகாரம் பத்தி கேள்விப்பட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ராஜ்யசபா சீட்டுக்கான ராஜ்யசபா இடம் கேட்டிருக்கீங்களா? தேர்தல் விரைவில் வரப்போது. நாமினேஷன் பண்ணி முடிக்க வேண்டிய நேரம் இருக்கு. ஒரு செக்ஷன் ஆஃப் காங்கிரஸ் உங்க ஹைகமாண்ட் எவ்வளவு சீட்ஸ் கேட்க சொல்லி அதெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து சொல்றேன், எல்லாம் உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறது இல்ல. உங்ககிட்ட வருவோம். ஒரே அதெல்லாம் ஒண்ணு இழுபெறலாம். சார் நாங்க பேசிட்டு இருக்கோம் சார். பிளீஸ் பிளீஸ் சார், பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேரும் கூட்ட சொல்றோம். கொஞ்சம் 25 இடங்களுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கலன்னு சொன்ன கிறிஸ்தவர்கள் பதில மாற்றம் இருக்கு. பேசிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் ரெஸ்பெக்ட் யூ. பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் இந்த கூட்டணி உறுதியா 25 இடங்கள் திமுக கொடுக்க முன் வந்திருக்கு. ஆனால் நாங்க ஏற்கனவே கிறிஸ்தவனுங்க பேட்டி கொடுத்திருக்காரு. நாங்க பிளீஸ் பிளீஸ் உங்களுக்கு நான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களை மதிக்கக்கூடியவங்க. தகவல் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. தகவல் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேசிட்டு இருக்கோம். பேசி முடிச்ச பிறகு உங்ககிட்ட சொல்லுவோம். இப்படி வந்து கார் இங்க வந்து அங்க வந்து எதுக்கு நாங்க வராம எங்க போறோம் சொல்ல போறோம். 25 இடங்கள் கொடுக்க திமுக முன் வந்திருக்காங்க. நாங்க அதை ஏத்துக்கலன்னு கிறிஸ்தவனுங்க பேட்டி கொடுத்திருக்காரு சார். ஒரு நிமிஷம். நாங்க பேசிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க சொல்லுவோம். இதுக்கு மேல நான் சொல்றேன். 25 இடங்கள் நோட்டிபிகேஷன் வரலங்க. பேசிட்டு இருக்கோம். பிளீஸ். திமுக தரப்புல இருந்து இன்னைக்கு தான் கடைசி நாள் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்களும் சீனியர் லீடரும் சிஎம் போய் பார்த்திருக்கீங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். அடிக்கடி தான் சந்திக்கிறோம். அதே மாதிரி தான் போய் சந்திச்சிருக்கோம். அதாவது ராஜ்யசபா எம்பி சீட் வந்து ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டது அந்த மேகதாது அணை விவகாரம் பத்தி கேள்விப்பட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ராஜ்யசபா சீட்டுக்கான ராஜ்யசபா இடம் கேட்டிருக்கீங்களா? தேர்தல் விரைவில் வரப்போது. நாமினேஷன் பண்ணி முடிக்க வேண்டிய நேரம் இருக்கு. ஒரு செக்ஷன் ஆஃப் காங்கிரஸ் உங்க ஹைகமாண்ட் எவ்வளவு சீட்ஸ் கேட்க சொல்லி அதெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து சொல்றேன், எல்லாம் உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறது இல்ல. உங்ககிட்ட வருவோம். ஒரே அதெல்லாம் ஒண்ணு இழுபெறலாம். சார் நாங்க பேசிட்டு இருக்கோம் சார். பிளீஸ் பிளீஸ் சார், பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேரும் கூட்ட சொல்றோம். கொஞ்சம் 25 இடங்களுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கலன்னு சொன்ன கிறிஸ்தவர்கள் பதில மாற்றம் இருக்கு. பேசிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் ரெஸ்பெக்ட் யூ. பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது. எந்தவிதமான இழுபறியும் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், செல்வ பெருந்தகை தெரிவித்த கருத்துக்களில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? முதலமைச்சரோடு மூத்த காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் முதலமைச்சரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் 10 நிமிடம் அந்த சந்திப்புக்கு பிறகு மீண்டும் ப. சிதம்பரம் இல்லத்திற்கு வந்திருந்தாங்க. அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் தொடர்ந்து எந்தவித இழுபறி இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.
தொடர்ந்து அவங்களுடைய அகில இந்திய தலைமையிடமும் அதே போல எந்தவித இழுபறியும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த அடிப்படையில் எத்தனை தொகுதிகள் இது உறுதியாக இருக்கிறது என்பதெல்லாம் தொடர் பேச்சுவார்த்தை இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு முழுவதுமாக முடிந்தா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை எட்டியிருக்கு. ஏன்னா காங்கிரஸ் தலைமை வேறொரு எண்ணிக்கையில இடங்களை கேட்கக்கூடிய நிலையில அந்த இடம் இன்னும் உறுதியாகாத நிலையில தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருப்பதாக அவர் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்த்தோம். அபினேஷ், இதுல முக்கியமாக இன்னொரு கேள்வி என்னன்னா, திமுக இந்த கூட்டணி விவகாரத்தில் எந்த விதமான கெடுவும் விதிக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார். இதன் மூலம் இன்றைக்குள்ளாக இது ஒரு முடிவை எட்டாது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டுமா? எனவே திமுக இன்றைக்குள்ள இந்த காங்கிரஸ் உடனான கூட்டணியில ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தாங்க. ஆனாலும் இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெறுவதற்கான சூழல் இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செல்வ பிறந்தகையுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு சில விஷயங்களை உணர்த்துது. அந்த அடிப்படையில் தொடர் பேச்சுவார்த்தையில இருக்கிறோம், இன்னும் முடிவாகவில்லை என்கிற சூழலில் தான் அவர் இருக்கார். ஆனாலும் பேச்சுவார்த்தையில எவ்வித இழுபறியும் இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தாலும் பேச்சுவார்த்தை இன்னும் சுமூகமாக முடியவில்லை அப்படிங்கிறதான் தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் கடந்த தேர்தலை விட சற்று கூடுதல் தொகுதியில கேட்டு பெற வேண்டும் என்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. ஆனால் அது உருவாவதற்கான ஒரு சூழல் இல்லாதனால தொடர் பேச்சுவார்த்தை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு வணக்கம். செல்வ பெருந்தகை முதலமைச்சரை சந்தித்த பிறகு அந்த சந்திப்பில் அவரும் இடம்பெற்றிருந்தார். அதற்கு பிறகாக பேசிய போது இன்னமும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது, இழுபறி இல்லை என்று குறிப்பிடுகிறார். எந்த விதமான கெடவும் விதிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிடுகிறார். Nothing to worry. Okay. ஆனா ராகுல் காந்தி உங்க தலைவர் வேற ஒரு ஒப்பீனியன்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? அப்படிங்களா? ராகுல்ஜி தெரியாம என்ன பேச முடியும்? ராகுல்ஜி இஸ் ஒரு லீடர். நாங்க ராகுல்ஜி கார்கேஜி சொல்லி தான் போய் பாத்துக்கோம். தேங்க்யூ. ஓகே. சோ இன்னைக்கு ஃப்ரூட்ஃபுல் மீட்டிங்னு சொல்ல முடியுமா சார்? நல்ல மீட்டிங். ஐயா ரமையில இருந்து சார் இன்னைக்கு நம்ம மீட்டிங் எப்படி சார் அமைஞ்சிச்சு? நல்ல மீட்டிங், குட் மீட்டிங். ஓகே, கார்டியலி we discussed politics. முதலமைச்சரோட தொகுதி உடன்பாடுலாம் பேசுனீங்களா? என்ன பேசுறீங்க? அது எங்க ஹைகமாண்ட் will announce. ஹைகமாண்ட் AICC will decide. Okay. முதலமைச்சரோட பேசுறோம். முதலமைச்சர் நாட்டு நடப்பு தான் பேசணும். இல்ல சார், முதலமைச்சர் ஹைகமாண்டுக்கு எதனா பேச இருக்காரா? கண்டிப்பா பேசுவாங்க. பேச வேண்டிய காலகட்டத்தில் வேட்புமனு 5ஆம் தேதியோட முடியுது சார். இன்னும் 3 நாள் இருக்குல்ல. 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. 3 நாள்ல சொல்றேன். தேங்க்யூ. ப்ளீஸ். தேங்க்யூ. தெரியாம எதுவும் நடக்காது. ஓகே. லைவ்ல இருந்து